முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தேர்வு தேதி அறிவிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். அதே தீவிரத்தோடு தொடர்ந்து படிங்க. நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெற்றலாம். அதுக்கு என்னுடைய வீடியோ ஒரு சின்ன உங்களுக்கான உந்துதலாகவும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை தர்றதாகவும் நான் நம்புகிறேன். அதனால் தொடர்ந்து உங்களுக்காக இந்த வீடியோ நாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு சாப்டருக்கான நாம் நடத்தினதோட பிடிஎஃப் அந்த மெட்டீரியல் ஒரு நோட்ஸ் ஹிண்ட்ஸ் மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அந்த நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து பிடிஎஃப் வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இன்றைக்கி நாம் சாப்டர் 4 சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் அந்த சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் தியரிஸ் மொத்தம் 5 பேருடைய தியரி சொல்லப்பட்டிருக்கு. பியாஜே, ப்ரூனர், எரிக்சன், கோல்மேன், அப்புறம் கோல்பெர்க். இதில் நாம் இதுக்கு மீதி இருக்க ஒரு 4 பேருடைய தியரியும் நம்ம சேனலில் யூனிட் 4 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ கடைசியாக நாம் பார்க்க போகிற தியரி எரிக்சனுடைய தியரி. அதை பார்த்து முடித்தோம் அப்படின்னா இதில் இருக்க தியரிஸ் ஓவர். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. அது போக என்ன தலைப்பு இருக்கோ அதை நாம் அடுத்த வீடியோவில் எடுத்து கொடுக்க இருக்கிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தியரி எரிக்சன்ஸ் சைக்கோசோசியல் ஸ்டேஜஸ், எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி ரஜினி பாட்டில் சொன்ன மாதிரி 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கின்ற மாதிரி இவருடைய தியரியில் மொத்தமாக மனுஷ வாழ்க்கையை 8 ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கிறாரு. எரிக்சன்னா 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 8 ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு மனிதன் தன்னுடைய சமூக இயல்பை எப்படி மாற்றிக்கிறான், அதில் எதெல்லாம் அவனுக்கு நடந்தால் பாசிட்டிவாக அவன் இருப்பான், எதெல்லாம் நடக்கலைன்னா தோல்வியாச்சுன்னா நெகட்டிவாக மாறுவான் அப்படிங்கிறத தன்னுடைய தியரி மூலமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த தியரிக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம மொத்தம் 8 ஸ்டேஜ் ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்குடைய வாழ்க்கையில் 8 ஸ்டேஜில் இந்த சமூக வளர்ச்சி, சமூக வளர்ச்சி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் எப்படி இருக்கும், ரொம்ப முக்கியத்துவமாக எது, அந்த சமூக வளர்ச்சி எந்த வயசில் எது நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் எதுக்கும் இடையில பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்பிக்கை வைக்கிறதுக்கும் நம்பிக்கை இன்மைக்கும் இடையிலான பிரச்சனை தான். அதாவது ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கிற 2 விஷயங்கள் நடக்குது. இந்த ஸ்டேஜ் 1 எந்த வயது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிறது ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான நிகழ்வு 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு முக்கியமாக எதை நம்ம தருவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மதர் ஃபீடிங் தான், உணவூட்டுதல் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப செல்வாக்கு, யாருக்கு அந்த குழந்தை மேலான அன்பு அதிகம், குழந்தை யாரை ரொம்ப நம்புது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாக இருப்பாங்க. இல்லைனா அந்த குழந்தையை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்க மேலே ரொம்ப ஈடுபாட்டோடு அந்த குழந்தை செல்வாக்கோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபேன்ட்ஸ் டெவலப் a sense of trust when caregivers consistently meet their needs or mistress if needs are not met அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த குழந்தையை பராமரிக்கிறவங்க அந்த குழந்தை மேலே அன்பு அதிகமாக வச்சு பொறுப்போடவும் நடந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை நிறைவேற்றினாங்கன்னா அந்த குழந்தைக்கு நம்பிக்கை ஏற்படும் அந்த சமூகத்து மேலே. அப்படி அவங்க நம்பிக்கை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அவநம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் அட்டானமி வர்சஸ் சேம் ஆர் டவுட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குழந்தை ஒன்று இந்த வயதில் தனித்து இயங்க முயற்சி பண்ணுது, அது முடியாதப்போ என்ன படுது அப்படின்னா வெட்கப்படுது அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த வயது ஸ்டேஜ் 2 என்ன வயது அப்படின்னா 2லேருந்து 3 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் டாட்லர்னு சொல்லுவோம். அதாவது குறுநடை பயிலும் குழந்தை அப்படின்னு, குளவி பருவம் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இதை முக்கியமாக இதில் என்ன நம்ம ஸ்டேஜ் 1 பார்த்துருப்போம். முக்கிய நிகழ்வு அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு உணவு சாப்பிட வைக்கிறது தான். ஆனால் 2வது இந்த ஸ்டேஜில் என்ன அப்படின்னா டாய்லெட் ட்ரைனிங், தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிறது, இதெல்லாம் அந்த செகண்ட் ஃபேஸில் வருது. ஸோ இதில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது, சமூக செல்வாக்கு யாருக்கு அந்த குழந்தை மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேரண்ட்ஸுக்கு தான் அப்படின்றோம். ஸோ இதில் இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதாவது குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, தன்னுடைய செயல்களை தானே எழுந்து நடக்க முயற்சி பண்ணுது. தானே என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது ஒரு வேலையை தற்சார்பு சார்பாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இப்படி அந்த குழந்தை தானாக நடந்துருச்சு, தானாகவே ஒரு சில வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு, தன்னை தானே சுத்தப்படுத்திக்குது அப்படின்னா
அந்த வெற்றி வந்து சக்ஸஸ் ஆகிடுது. குழந்தை அட்டானமி தனித்து இயங்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் முடியாதப்ப என்ன பண்ணுது அப்படின்னா வெட்கப்படுது. என்னால் இது முடியலை, நான் இதை சரியாக என்னால் செய்ய முடியலை, தோத்துட்டேன் அப்படிங்கிறது வெட்கப்படுது. அப்படிங்கிறதான் இந்த ஸ்டேஜ் 2ல் நடக்கிற விஷயம். அடுத்தது ஸ்டேஜ் 3 இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தானே முற்பட்டு அந்த குழந்தை செயலாற்றுதல் ஆரம்பிக்குது. அது நடக்காத போது அந்த குழந்தைக்கு குற்ற உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் 3 என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3லேருந்து 5 வயதுக்குள்ள, அதாவது ப்ரீ ஸ்கூல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். பள்ளிக்கு செல்வதற்கு முந்தைய நிலை அப்படின்னு இதை நம்ம வந்து சொல்லிடுறோம். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா முதல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் உணவூட்டுதல் முக்கிய நிகழ்வாக இருந்தது. 2வது ஸ்டேஜில் கழிவறை பயிற்சி அந்த குழந்தைக்கு முக்கியமாக இருந்தது. இந்த 3லேருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு எது முக்கியம் அப்படின்னா சுற்றுப்புறத்தை ஆராய்தல். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதை பார்த்தாலும் ஏதாவது நான் நோண்டிக்கிட்டே இருக்கான், ஏதாவது விளாண்டுக்கிட்டு பொருளை எடுத்து பண்ண இப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் 3லேருந்து 5 வயதுக்குள்ளே சுற்றுப்புறத்தை ஆராய்தல், என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். இதில் முக்கிய செல்வாக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேமிலிக்கு தான் முக்கிய செல்வாக்கு. இந்த ஸ்டேஜ் 3ல் மொத்தமாக ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இதில் வந்து அம்மா, 2வது இதில் வந்து பேரண்ட்ஸு, 3வது ஸ்டேஜில் வந்து ஃபேமிலி மொத்தமும் அதில் வந்து அந்த குழந்தை மேலே ஆதிக்கத்தை செல்வாக்கை ஏற்படுத்துது. அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்குதுன்றோம். ஸோ இதில் தானே முற்பட்டு செயலாற்றுதல் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா இந்த குழந்தை சுற்றுப்புறத்தை எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணி பார்த்து தானாகவே போய் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த சுற்றுப்புறம் ஃபுல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்துலேயும் இந்த மரத்தில் ஏறுறதுனா ஏறிடுவேன், நீந்துறதுனா குதிச்சு நீந்திடுவேன், இப்படிலாம் ட்ரை பண்ணுது. அது வந்து இந்த குழந்தைக்கு சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா இனிஷியேட்டிவ் பண்ணுது. இதே மாதிரியே தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்குது. சப்போஸ் அது நடக்கலை, தோல்வி ஆயிடுச்சு, அதால் கற்றுக்க முடியல அப்படிங்கும்போது என்ன நடக்குதுன்னா அங்கீகாரம் சரியாக இல்லாதப்போ அந்த குழந்தைக்கு குற்ற உணர்வு ஏற்படுது. எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க, என்னால் இது முடியலை, எல்லாரும் வந்து இந்த சுற்றுப்புறத்தில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடக்குது. அதுதான் இதில் இந்த ஸ்டேஜ் 3ல் நடக்கிற இந்த 2 விஷயமும். அடுத்தது ஸ்டேஜ் 4. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. உற்சாகமாக உழைக்கிறதுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக தாழ்வுணர்ச்சி வர்றதுக்குமா இடையிலான பிரச்சனை இந்த வயசில் அந்த குழந்தைக்கு நடக்குது. இதுக்கான வயது என்ன அப்படின்னா 6லேருந்து 12 வயது. இதை வந்து ஸ்கூல் ஏஜ்னு சொல்கிறோம். 6 வயசில் நம்ம எல்லோரும் ஸ்கூல் சேர்ந்துருவோம் இல்லையா. இது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளி செல்வதற்கு முன்னாடி, அப்புறம் பள்ளி செல்லும் வயது இது ஸ்டேஜ் 4 அப்படின்றோம். ஸோ இதில் முக்கியத்துவம் எதுக்கு? முதல்ல பிறந்த குழந்தைக்கு அவங்க அம்மா முக்கியம், அதுக்கப்புறம் பெற்றோர் அவங்க தான் செல்வாக்கு, அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பம், அப்புறம் சமூகவியலுக்கு என்ன ஆகுது, குடும்பத்தை தாண்டி பள்ளிக்கும் சுற்றுப்புறத்தையும் அந்த குழந்தை இந்த வயசில் தான் உணருது, ஆதிக்கம் செலுத்துது. பள்ளிக்கூடத்தில் இருக்க நிறைய விஷயங்கள் அந்த குழந்தை மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம். இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா குழந்தை முதலாக ஸ்கூலுக்கு போகுது. ஸோ அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூலில் நிறைய போட்டி இருக்குது, புதிய சமூக கல்வி தேவை அங்கே நிறையா இருக்குது, அங்கே படிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கெல்லாம் ஈடு கொடுத்துச்சு அப்படின்னா குழந்தை என்ன பண்ணுன்னா உற்சாகமாக உழைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா, நல்லா படிக்குது, சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுது அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு கிடைச்சதுன்னா உற்சாகமாக உழைக்க ஆரம்பிக்குது. அதுதான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிடுறோம். இது ஏதோ அந்த குழந்தையால் முடியலை அப்படின்னும் போது தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. என்னால் படிக்க முடியல, நான் வந்து ரொம்ப கம்மியாக படிக்கிறேன், படிப்பு இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து இந்த சமூகத்தின் வழியாக அந்த குழந்தைக்கு கிடைக்கிது. அதை தான் வந்து இந்த ஸ்டேஜ் 4ல் சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டேஜ் 5 ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நிலையான கருத்து அந்த குழந்தைக்கு பெறுது, இல்லைனா குழப்பமான மனநிலை வாய்க்குது. சரிங்களா, அது ரெண்டுக்குமான என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இது எந்த வயது அப்படின்னா டீனேஜ் 13லேருந்து 19 வயதுக்குள்ளே இருக்கிறது குமரப்பருவம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிகழ்வு வந்து சமூக உறவுகளை ஏற்படுத்திக்கிறதுல தான் இங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது. இதில் இன்ஃப்ளூயன்ஸ் யாருடைய தாக்கம் அதிகமாக இந்த வயதில் இருக்கும் அப்படின்னா ஒப்பார் குழு, பேர் குரூப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த வயசு பசங்க எல்லாருமே அந்த பசங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இவங்களும் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை பற்றி தெளிவு பெற்றுறதுக்கு தன்னுணர்வு பெற முயற்சி பண்ணுது. அதாவது தன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் யார், நமக்கு என்னெல்லாம் நாலேஜ் இருக்குது, நமக்கு எதை வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு அந்த குழந்தை முயற்சி பண்ணுது. ஆனால் அது நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஐடென்டிட்டி கிடைச்சிருது, தன்னை பற்றின ஒரு அடையாளம் அந்த குழந்தைக்கு கிடைச்சிருது. சப்போஸ் அது கிடைக்கிற அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடுதுன்னா குழப்பமான மனநிலை வாய்ச்சிருது. தன்னை பற்றிய குழப்பம், நம்மளால் எதுவுமே முடியல, எனக்கு என்ன சரியாக வரும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் கடைசியில் மிஞ்சுது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
இந்த ஸ்டேஜ் 5ல் நம்ம வந்து ஐடென்டிட்டி வேர்சஸ் ரோல் கன்ஃபியூஷனில் சொல்கிறாங்க. தன்னுடைய ரோல் புரிஞ்சுட்டா ஐடென்டிட்டி கிடச்சிருது, ரோலே புரியல கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு அப்படின்னா குழப்பமான மனநிலை தான் வாய்க்குதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது ஸ்டேஜ் 6 இன்டிமசி வேர்சஸ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அது நடக்காத போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தன்னை தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஸோ இது 2 தான் இந்த வயதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ ஸ்டேஜ் 6ஓட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 19 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கிறது முதிர்பருவம் இல்லைனா முதுமை பருவம், அடல்ட்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து என்ன நடக்குது, யார் முக்கியமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் உறவு முறை ரிலேஷன்ஸ் எல்லாரும் இதில் வந்துடுறாங்க. முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், எதிர்பாலின தொடர்பு. ஏன்னா இந்த வயதில் தானே நம்ம திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே வர்றோம். பாலின உறவுகள் எல்லாமே இந்த வயதில் தான் அவங்களுக்கு நடக்குது. ஸோ பாலியல் ரீதியாக நாம் வந்து அடுத்தவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்திக்கக்கூடிய காலத்துக்கு இந்த வயசில் தான் நாம் வர்றோம். இது வந்து சரியாக நடந்துருச்சு, நமக்கு ஒரு உறவு முறை நல்ல விஷயமாக கிடச்சிருச்சு, அதில் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, நான் தேடின மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இன்டிமெசி, ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொடுத்துருது. அது சரியாக இல்லை, நான் பார்த்த எல்லாமே எனக்கு பிரச்சனையாக அமைஞ்சிருச்சு அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தனிமைப்படுத்திக்கிறாங்க. எனக்கு எந்த உறவுகள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, யாரையும் நம்பி என்னால் இருக்க முடியல, எல்லாமே எனக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ இந்த சமூக தொடர்பு என்ன ஆயிடுதுன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனிமைப்படுத்திக்கிற ஒரு நிலை ஏற்படுது. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 6ல் ஒரு சமூக இயல்பு எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எரிக்சன் சொன்ன தியரி. ஸோ அடுத்தது ஸ்டேஜ் 7 ஜெனரேட்டிவிட்டி வேர்சஸ் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தாராள மனப்பான்மை ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட, அது கிடைக்காதப்போ தேக்க நிலை ஆகிறது அவங்களுடைய லைஃபு. ஸோ இதில் வந்து 40லேருந்து 65 வயது வரைக்கும் மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க்கு ரொம்ப முக்கியம் வந்து எது நிகழ்வாக இருக்குது அப்படின்னா அவங்க வேலை பார்க்குறதும் பேரண்ட்ஹுட்டு. ஏன்னா வேலைக்கு போயே ஆகணும் இந்த வயசில், குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கும், அதை பராமரிக்கணும். இது 2 முக்கியமான நிகழ்வு இவர்களுடைய லைஃப்பில், எல்லாருடைய லைஃப்பில் மேக்ஸிமம், ரைட்டுங்களா. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து சமூக செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொறுப்புகள், கடமைகளை தன்னோட பகிர்ந்துக்கிறவங்க, அதாவது நம்மளுடைய ஃபேமிலி, ஒய்ஃபு, இவங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து இந்த இதில் வந்து சமூக செல்வாக்கு அவங்களுக்கு ஈடுபடுது. ஸோ இதில் தாராள மனப்பான்மை எப்போ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வயதில் இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறாங்க, தனக்கு பின்னாடி தன்னுடைய சந்ததிகளை உருவாக்குறதுலையும் அதுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுலையும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கம்யூனிட்டிஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய சார்ந்திருக்க சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது எல்லாம் நடந்துருச்சு, குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது செஞ்சிடறாங்க, வேலை கிடைச்சிருச்சு, செட்டில் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னா தாராள மனப்பான்மை, ஒரு ஜெனரேட்டிவிட்டி அமைஞ்சிருது. இது எதுவும் அமையலை, குழந்தை கிடைக்கல, இல்லை குழந்தை இருந்தாலும் அது சரியாக இல்லை, என்னால் செட்டில் பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல, என்னால் யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுருது அவங்க லைஃப்பில். ஸோ வந்து ரொம்ப இதாகிடுறாங்க, சமூக இயல்பு அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுது. அதுதான் ஸ்டேஜ் 7ல் நாம் சொல்கிற விஷயம். ஸோ கடைசியாக ஸ்டேஜ் 8 இன்டெகிரிட்டி வேர்சஸ் டிஸ்பயர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நேர்மையாக வாழ்ந்து இருக்கோமா அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறதும், அது இல்லை அப்படின்னும் போது முழுமையான ஒரு நம்பிக்கை இழப்பும் ஒரு மனிதனுக்கு நடக்குது. இது எந்த ஸ்டேஜ் 8ங்கிறது எந்த வயது அப்படின்னு பார்த்தோம்னா 65 வயதும் அதற்கு மேற்பட்டதும் லேட் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் செகண்ட் இன்ஃபான்சின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வயசு. இதில் முக்கியமானது பிரச்சனை இது வந்து நிகழ்வு என்ன அப்படின்னா தன் வாழ்வு பற்றிய ஒரு சிந்தனை தான். ஏன்னா 65 வயசுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னா தன்னுடைய வாழ்வை அசை போடுறது தான் அவருடைய ரொம்ப அதிகமானதாக இருக்கும். நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், அந்த வயசில் அப்படி இருந்தோம், இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு சிந்தனை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் யாருடைய செல்வாக்குன்னா ஒட்டுமொத்த மனித இனமுமே இவங்கெல்லாம் தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. மனிதனை பற்றி நல்ல புரிதல் இவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கும். லைஃப்னால் இதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் ஒட்டுமொத்தமாக. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த நேர்மை வர்சஸ் முழுமையான நம்பிக்கை இழப்பு விளைவு என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அது நமக்கு ஒரு முழுமையான நிறைவை கொடுக்குதா, தன்னிறைவு இருந்திருக்கா, வாழ்க்கையை நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறேனா, எனக்கு எல்லாருக்கும் நன்மை செஞ்சுருக்கிறேனா நான், ஸோ இதெல்லாம் எனக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது. அதுதான் வாழ்க்கையில் எனக்கு நேர்மையாக நான் வாழ்ந்திருக்கேங்கிற ஒரு வெற்றியை கொடுக்குது. சரிங்களா? சரி, இதெல்லாம் இல்லை, எனக்கு இல்லை, நான் வந்து இதில் தோல்வி விட்டுட்டேன், என் லைஃப் அப்படி இல்லை, என் லைஃப் ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸு,
என் லைஃப்பில் நான் நிறைய கஷ்டத்தை தான் கடந்து வந்திருக்கேன், நானும் சரியாக இருந்துக்கல, என்னாலேயும் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நானும் இப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மனக்கசப்பு வருது. அந்த வயதில் துக்கம் அதிகமாக ஏற்படுது. அதுதான் முழுமையான நம்பிக்கை இழப்புக்கு போயிடுது. அதாவது வாழ்க்கை மேலே நம்பிக்கையே இல்லை, நாம் இப்படி இருந்தோம், இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருந்தும் எனக்கு பிரச்சனை வந்ததுன்னெலாம் கிடைக்கிது. ஸோ இந்த எரிக்சனுடைய ஸ்டேஜஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மனிதன் அந்தந்த ஸ்டேஜில் என்னென்னலாம் ஒரு சமூக இயல்புக்கு தன்னை மாற்றிக்கணுமோ அதை சரியாக செஞ்சுட்டு வந்தால் இதில் நாம் சொன்ன பாசிட்டிவ்ஸ்லாம் அவங்களுக்கு நடக்கும். அதெல்லாம் அங்கே அமையாத போது என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக சோசியலைசேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்ல வர்றது தான் இந்த எரிக்சனுடைய இந்த தியரி மொத்தமாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு நல்ல கான்செப்டோடு நாம் மீட் பண்ணுவோம். நன்றி.